பேக்கேஜ் கிளைம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். பெல்ட் நம்பர் 1 என்னோட இது இருக்கிறது. இப்போ தான் செக் பண்ணேன். அது எங்கே இருக்குதுன்னு கூட தெரியல. போயிட்டே இருக்கிறேன். எனக்கு எப்படி பார்த்தாலும் 1/2 கிலோமீட்டர் நடந்துருக்குன்னு நினைக்கிறேங்க. ஆனாலும் இன்னும் தீரல. அவ்வளோ பெருசாக இருக்குது. அங்கே இருக்குது பெல்ட் நம்பர் 2 தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது. அங்கே அடுத்து தெரிஞ்சிருச்சு பெல்ட் நம்பர் 1. இந்த எண்டு இல்லை, ஸ்டார்டிங்கில் நம்ம இதாக இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிறவங்க நிலமை எக்ஸ்ட்ரா தான் இன்னும் கஷ்டமாக இருக்குது. பேக்கேஜ் கிளைம் பண்ணிட்டு இன்னும் சாப்பிடலை, நைட்டு சாப்பிடணும். அண்ட் அங்கே திருவாண்டரத்தில் இருக்க அன்னபூர்ணாலேருந்து பார்சல் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். ஸோ பேக்கேஜ் கிளைம் பண்ணிட்டு கேப்கே ஃபோன் பண்ணிடணும். அவன் வர்றதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும். இல்லைன்னா என் சாப்பாட்டில் பாதி சாப்பிடுவான். நம்ம பையன் முன்னாடி இருந்து அப்படி தான். பேக்கேஜுக்காக வெயிட் பண்ணி நிற்கிறேன். இன்னும் என் பேக் வரல. வந்துருச்சு. தூரமாக வருகிறது. இதுதான் நினைக்கிறேன். டவுட் ஆகுது. ஏன்னா என் பேக் கிடையாது, வேற ஒருத்தர் பேகு வாங்கிட்டு நேம் பார்த்துக்கிறேன். யா ஸ்ரீராம் சுதா. ஸோ என்னோடய பேக் வந்துருச்சு. இனி முதல்ல போய் சாப்பிடலாம். சாப்பிட்றதுக்கு நான் வெளியே போக போகிறதில்ல, இங்கேயே உட்காந்து சாப்பிட போகிறேன். ஏன்னா அதான் எனக்கு இப்போதைக்கு நல்லது. அங்கே எனக்கு ஒரு இடமும் இருக்குது. மொபைல் சார்ஜ் போட்டு அப்படியே சாப்பிடலாம். அண்ட் இங்கேருந்தே பேகை 2ஆக பிரித்து, இல்லை 3ஆக பிரித்து ஸ்மால் கேப் கேட்டை கொடுத்து விட வேண்டியது தனியாக இருக்கணும். இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, ஸ்மால் கே வரல. காரணம், அவனுக்கு அபுதாபியிலேருந்து ஃப்ளைட்டு சரியான நேரத்தில் எடுக்க முடியல. அவன் வந்து சேர்றதுக்கு நாளைக்கு மத்தியானம் ஆயிரும். ஸோ ட்ரக்கு நாளைக்கு காலையில் ஸ்டார்ட் ஆகுது. அதனால ஸ்மால் கேயால் வர முடியாத கண்டிஷன். ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு இதில் இருக்கேன். ஏன்னா ட்ரக்குக்கு போகிறதா இல்லை வேணாமா, திரும்பி ட்ரிவாண்ட்ரம் போகலாமா, என்ன செய்ய போகிறேன்னு தெரில. எப்படி சொல்கிறது, போகிறதா இன்னும் தனியாக தான் போகணும். தனியாக போகிறது பெரிய விஷயம் இல்லை, பட் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அவனை. நான் அவன் இல்லாமல் நான் இது வரைக்கும் போனதில்லை எங்கேயும். இப்போ எங்கேயும் போனதில்லை மீன்ஸ் ஒரு பிளான் போட்டு ரொம்பவே இது பண்ணிட்டோம். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறேன், எப்படி செய்ய போகிறேன், எந்த ஐடியாவும் இல்லை. இப்போ கிட்டத்தட்ட 0வாக இருக்கிறேன். இப்போ கேப்கே வர சொல்லியிருக்கேன். அவன் வந்த பிறகு டிசைட் பண்ணணும் என்ன பண்ணலான்னு. வருத்தம். சிரிச்சுனே இருக்க வேண்டியதான். சிரிச்சுனே இருப்பேன், என்ன நடந்தாலும் சிரிச்சுனே இருப்பேன். அது மாதிரி இருக்கு.